வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. மகர ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். சனி பகவான் என்பதனாலேயே இவங்கக்கிட்ட இறக்க குணம் நிறைய இருக்கும். அதே மாதிரி இவங்கக்கிட்ட மனித நேயம் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே இருக்குங்க. மற்ற எல்லாரை விட நம்மளுடைய மகர ராசிக்காரங்கிட்ட நிறைய மனித நேயம் இருக்கும். அதே மாதிரி எதையுமே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்கிட்ட மற்றவங்ககிட்டலாம் போய் விளக்கம் கொடுத்து தான் நம்மளை பற்றி புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் மகர ராசிக்காரங்கிட்ட விளக்கமே தர சொல்ல நம்மளுடைய கேரக்டர்ஸை பார்த்தாவே ஓரளவுக்கு புரிஞ்சுக்குப்பாங்க. அது புரிஞ்சு அதற்கேற்ப செயல்படக்கூடியங்க. அதே மாதிரி எவ்வளோ தான் துன்பம் வந்தாலும் சரிங்க, அவங்களுடைய கஷ்டத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி எவ்வளோ துன்பம் வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், இதோட பெருசெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியங்க. இதெல்லாம் ஒரு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நம்மளுடைய மகர ராசிக்காரங்க பார்த்துருப்பாங்க. அதனால் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே இருக்கும். எந்த காரியத்தில் இறங்கினாலுமே அதில் 2 விதமாக யோசிப்பாங்க. இதில் லாபம் வரும், ஒன்று ஓகே, மற்றபடி இதை வச்சு நம்ம வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியங்க. இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசிக்காரங்க உறவுகளுக்காக உயிரையே குடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இறக்க குணம் அவங்களுக்கு நிறைய இருக்கும். உறவுகளுக்குன்னு இல்லைங்க, மற்ற எல்லாத்துக்கிட்டையுமே இவங்கக்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஹெல்ப்னா டக்குன்னு கூப்பிட்டோம் அப்படின்னா உதவி செய்யக்கூடியவங்களா நம்மளுடைய மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட மதிப்பு மரியாதை இதை எல்லாமே நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் கொடுக்க நிறைய தரக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க இருப்பாங்க பெரும்பாலுமே. அதே மாதிரி இவங்களுடைய திறமை அப்படின்னு பார்த்தா எவ்வளோ திறமையானவங்களாகவும் இவங்களால் புரிந்து கொள்ள கொஞ்சம் காலம் ஆகும். அந்த அளவுக்கு இவங்களை புரிந்துக்கவே முடியல. இவ்வளோ கஷ்டப்படுறான், இவ்வளோ துன்பப்படுறான், திடீர்னு ஒரு உதவின்னு கேட்டவுடனே அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் ஆச்சரியத்தில் பார்ப்பாங்க. ஏன்னா அப்படி இருப்பாங்க இவங்க. உதவி அப்படின்னா நம்மக்கிட்ட காசே இல்லைனா கூட அடுத்தவங்கள்ட்ட கடனை வாங்கியாவது போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு வந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரங்க பெரும்பாலுமே ரொம்ப கூச்ச சுபாவம் கொஞ்சம் இருக்கும். மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசும்போது. அதே மாதிரி இவங்கக்கிட்ட நிறைய இருந்தாலும் அவங்கள சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா முதல்ல இவங்க தான் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்த துன்பத்தை தனக்கு வந்த துன்பம் மாதிரி எடுத்து கட்டி செய்யக்கூடியங்களா நம்மளுடைய மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட தியாக மனப்பான்மை நிறையா இருக்கும், விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையும் நிறையா இருக்கும். அதே மாதிரி தானம் செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு சொந்தம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியவங்கள பெரும்பாலும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. நீங்களும் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலோ மகர ராசிக்காரங்க இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் குரு, ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், கலஸ்திரஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்த 30 நாட்களுமே இருக்குது. இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுதுன்னா ஜூலை 7ஆம் தேதி அன்று சுக்கிரன் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே மாதிரி ஜூலை 11ஆம் தேதி அன்று செவ்வாய் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு
மாறுறாரு. ஜூலை 16ஆம் தேதி அன்று சூரியன் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதனால் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, உச்சின் மீது வானம் இடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று கூறும் சொல்லின்படி எதுலேயுமே பின்வாங்காத அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்க தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. இந்த பாடலுக்கேற்ப வாழக்கூடியவங்களும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க தான். அவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மிகவும் வேண்டியவரை ஒருவரை நீங்கள் இப்போ சந்திக்க போகிறீங்க. அப்படி முக்கியமான அந்த நபர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. கண்மூடித்தனமாக எதையுமே செய்யாமல் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமாக அடுத்த 30 நாட்களும் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாட்களாக அமையும். இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சிலருக்கெல்லாம் அமையும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எங்கம்மா நாங்கள் வாங்கிய கடனையே இன்னும் கட்ட முடியல, நீங்கள் திடீர்னு புதிய வீடு கட்டலாம் அப்படின்னு வருகின்ற செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். அதேமாரி வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீண் அலைச்சலுங்கிறதுனால உடல் உபாதைகளும் உடல் சோர்வும் ஏற்படும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க. புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இதனால் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. மனதில் வியாபாரம் பற்றிய ஒரு கவலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலை பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணியில் கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க. அப்படி கூடுதலாக கவனம் செலுத்துறதுனால நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இனி கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்திலேயே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் உங்கள் குடும்பத்தில் இப்போ இந்த மாதத்தில் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. அதே டைமில் இந்த டைமில் கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. கணவன் மனைவியிடையே வீண் மன வருத்தலாம் அப்பப்போ ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்துங்க. நண்பர்கள் உறவினர்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செய்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வராதுன்னு நினைத்த பொருள் கூட இந்த டைமில் வந்து சேரும். வீண் வாக்குவாதங்களை தவிருங்க. அதே மாதிரி அரசியலில் இருக்கவங்க மந்த நிலை கொஞ்சம் காணப்படுங்க. அதே மாதிரி மந்த நிலையாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்களும் மந்தமாக வேண்டாம். கொஞ்சம் கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா அந்த மந்த நிலையெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தன லாபம் அதிகரிக்கும். சிறப்பான பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு கிடைத்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்குது. அதனால் கூடுதலாக உழைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எல்லோரிடமும் அனுசரித்து செல்வதனால உங்கள் மீது உங்ககிட்ட வேண்டாம் அப்படின்னு எதிரியாக இருந்தவங்க கூட இனி உங்ககிட்ட நட்பு பாராட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. விளையாட்டில் ஆர்வம் காட்டுவீங்க. பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்துட்டு வாங்க. மாணவர்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் இடத்துல நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க. அப்படி சொல்வதை கேட்டு நடக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்க போகுது. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி பேச்சு திறமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதனால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்திருப்பீங்க. இந்த டைமும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானத்திற்கு நஷ்டம் வர அளவுக்கு ஒன்றும் இருக்காது. மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். போட்டி பந்தயங்களெல்லாம் கலந்து கொள்வீங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக விளையாடுறது ரொம்பவும் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்க வெளியூர் பயணங்கள் எல்லாம் வரும். அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சக ஊழியர்கிட்ட பேசும்போது கோபப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்குன்னா, குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த
பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நடக்க இருக்கு. கணவன் மனைவியிடையே ஒருவர் அனுசரித்து செல்வதனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க.